வணக்கம் தமிழா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 400 அடி போரில் சப்மர்சிபிள் மோட்ரு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ட்ரோ பார்த்துட்டு நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம வந்து இப்போ மோட்டர் அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோர் ஒயர் வச்சுருக்கேன், 4 ஸ்கொயர் mm. மோட்டர்லேயே 2.5 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 4 வாங்கியிருக்கோம். பெஸ்ட்டு பிராண்டோட சப்மர்சிபிள் மோட்ரு 1.5 HP. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 23,800 இதில் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு 20,000 அப்படி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெயிட் பார்த்திங்கன்னா 28,700, அதாவது 28 கிலோஸ் இருக்கும் மோட்ரு. பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமான வெயிட்டு. நம்ம இதில் இருக்க அந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மோட்டரை வந்து வெளியே எடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் அப்படியே தலையில் கவுத்தோன்னா வச்சுங்களேன், மோட்ரு இப்படி வெளியே வந்துடும். 2 பேர் பிடிச்சி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நான் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வயரு இங்கே பாருங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னால் 4 ஸ்கொயர் வாங்கியிருக்கேன்னு. எவ்வளோ ஓஸ் வாங்குகிறோமோ அதை விட ஒரு 10 அடி இல்லை 15 அடி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க. அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. பத்தலைன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி ஆகிடும். மேக்ஸிமம் ஜாயின் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெட்டீரியல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணும்போது சொல்கிறேன். மோட்ரு வந்து இந்த கவர்லாம் பிரிச்சுட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து இது வந்து இம்ப்ளர் 26 ஸ்டேஜ், அதாவது 26 ஸ்டேஜ் வைஸாக சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளரை 24 இருக்கும், 22 இருக்கும். நம்ம வந்து 26 ஸ்டேஜ் மோட்ரு வாங்கியிருக்கோம், 1.5 HP. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கவர்லாம் பிரிச்சுட்டு இந்த இம்ப்ளரையும் மோட்டரையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரும். நம்ம சேனலுக்கு புதுசு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, அந்த லைக்கும் பண்ணி விட்டு போனீங்கன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் அதையும் பண்ணிவிடுங்க. மோட்ரு பார்த்திங்கன்னா மேலே வந்து மோட்டர்லேயே கொஞ்சம் ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒரு மீட்டர் ஒயர் இருக்கும். அந்த ஒயரில் தான் நம்மளோட தனியாக வாங்கியிருக்க ஒயரை ஜாயின் பண்ணணும். இந்த போல் நெட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மோட்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இம்ப்ளரை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டியிருக்கேன் பாருங்கள். மோட்டரில் இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். இதுவும் என்ன ப்ரோ தண்ணிக்குள்ளே தான் போகுது, ஏன் தண்ணி ஊற்றணும்லாம் கேட்டிங்கன்னா, மோட்ரு ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கும். நம்ம அதில் தண்ணி கண்டிப்பாக ஊற்றி ஆகணும். அதனால் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி பிராஸ் ஸ்க்ரூ இருக்கும், அதையும் போட்டு டைட் பண்ணிக்கோங்க நல்லா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஸை வந்து இப்போது நல்லா நீட்டாக ஃபுல்லாக எடுத்து விட்டோம். ரோலாக இருந்ததை இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டோம்னா இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளது வந்து 400 அடி போர்னு சொல்லியிருந்தேன், 380 அடி ஓஸ் வாங்கியிருக்கோம். எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. எதுக்காக 20 அடி விட்டுட்டு வாங்கினோன்னா, நம்ம வந்து இன்னுமே கூட ஒரு 20 அடி விட்டுடலாம், ஒரு 35 அடி வரைக்குமே விட்டுடலாம். ஏன்னா கீழே மண் இருக்கும், கீழே வந்து சேர் கூட இருக்கும். சில டைம் மண் சரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் 10 அடிலாம் விட்டு மோட்டர் இறக்கணும்னா மண்ணெலாம் ஏறி தண்ணி கலங்களாக வந்து மோட்ரு ஜாம் ஆகி நம்ம மறுபடியும் திரும்ப தூக்குற மாதிரி ஆகிடும். அதனால் 30 அடி வரைக்குமே தாராளமாக விட்டுக்கலாம். 400 அடின்றதால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இங்கே கஸ்டமரை சொல்லி கேட்கல, 20 அடி போகுதுன்ட்டாங்க. அதனால் வந்து இறக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஸ் நிப்பெல்லாம் டைட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டோம். இது ஒரே ஒரு சைடு மட்டும் டைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இம்ப்ளரை தூக்கி இந்த ஓஸ் நிப்பில் வச்சு இதை மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த இம்ப்ளருக்கு கீழே மோட்டரை ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க க்ரில்லை வந்து ஓப்பன் பண்ணணும். இந்த க்ரில்லை ஏன் ஓப்பன் பண்ணோன்னா, இங்கேயும் மோட்டருக்கும் சேமாக ஒரு சாஃப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஜாயின் பண்ணோம். அதுக்காக தான் இந்த க்ரில்லை கழட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே தெரியுதா, இதுதான் இம்ப்ளரு. இது சுற்றும் போது தான் தண்ணி நமக்கு மேலே வரும். இந்த சாஃப்ட்டை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இங்கே போட்டுட்டு நான் எப்படி காட்டியிருக்கேன்னு பார்த்துங்க. மேக்ஸிமம் எல்லா மோட்டருக்கும் சேமாக அப்படி தான் வரும். சில இதில் வந்து இந்த சாஃப்ட் வந்து கழட்டுற மாதிரி இருக்காது, அதிலே இருக்கும். நம்ம மோட்டர் அப்படியே ஜாயின் பண்ணலாம். இதில் கழட்டுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை போட்டுருவோம். இதை வந்து மோட்டர்லேயோ இல்லை இம்ப்ளர்லேயோ எதுலையோ ஒன்றில் போட்டுட்டு ஆப்போசிட்டில் வந்து மோட்டரை வந்து சேம் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம அப்படியே லாக் பண்ண வேண்டியது தான். அதை பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு. இப்போ மோட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் இருக்க ஒயருக்கும்
இந்த இம்ப்ளரில் ஒரு காடி கொடுத்துருப்பாங்க, அந்த காடிக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காடிக்கு ஏற்ற மாதிரி திருப்பிட்டா தான் மோட்ரு வந்து நமக்கு கரெக்டாக லாக் ஆகும். இல்லைனா வயர் வந்து மாட்டும் நடுவில். ஸ்ட்ரைட்டாக மோட்டரை திருப்பி இம்ப்ளரில் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ளர் கூட மோட்டரை ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கான போல் நெட்லாம் போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து அதுக்கான ஸ்பேனர் வச்சு நம்ம வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 12-13 ஸ்பேனர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டைட் பண்ணுறதுக்கு. இவங்க டைட் பண்ணுற கேப்பில் நம்ம இந்த மோட்டரோட பாடி என்னென்னு பார்ப்போம். எஸ்எஸ் பாடி மேக்ஸிமம் ஃபுல்லாகவே எஸ்எஸ் தான், கொஞ்சம் மட்டும் இரும்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நடுவில் உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் இரும்பு, மற்ற சில்வர் கலர் இருக்க எல்லாமே எஸ்எஸ் பாடி. போல் நெட்டும் எஸ்எஸ், உள்ளே இருக்க சாஃப்ட்டும் எஸ்எஸ், மற்றபடி மேலே இருக்க ஸ்க்ரூ எல்லாமே எஸ்எஸ்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே போகும்போது எஸ்எஸ் வந்து ரொம்ப துருப்பிடிக்காது, சீக்கிரமாக வேஸ்ட் ஆகாது, அதனால தான் எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மோட்ரு வாங்கும்போது பாடி எப்படி மேக்ஸிமம் எஸ்எஸ் பாடி தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து இந்த இரும்புலேயும் பாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இரும்பு இருக்க மாதிரினா அதை அவாய்ட் பண்ணுறங்க, வாங்காதீங்க. மோட்ரு வந்து சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த வயரை வந்து இந்த கிளிப்பில் வச்சு டைட் பண்ணிவிட்டு நம்ம கழட்டின க்ரில்லெல்லாம் போட்டு முடிச்சிருவோம். இன்னொரு சில மோட்டரில் வந்து இந்த வயருக்குன்னு தனியாக இன்னொரு க்ரில்லும் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி மோட்ரு வந்துச்சுன்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த க்ரில்லை வந்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நல்லா போட்டு டைட் பண்ணி முடிச்சிருங்க. க்ரில் போடணும், இதுக்கு வலைலாம் கட்ட தேவையில்லை, ஏன்னா அந்த க்ரில்லே போதும். இதை டைட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வயர்லாம் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த ஒயரோட காயில் வந்து நான் போர்லேருந்து கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இங்கேருந்து இந்த ஒயரை இழுத்துட்டு மோட்டர்கிட்ட போயிடலாம், போர்கிட்ட போயிடலாம். ஏன் இவ்வளோ தூரமாக வச்சுருக்குன்னா, நம்ம கயிறுலாம் கட்ட வேண்டியது இருக்கும். பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எல்லா வேலையுமே செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டோன்னா கயிறுலாம் கட்டி நம்ம இழுத்துட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கயிறு கட்டிடுவோம். இந்த கயிறு கட்டுறதை நான் 2-3 வீடியோவில் காட்டலான்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் நார்மல் ஜெட் மோட்ரு, இது வந்து சம்மர்சிபிள். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கட்டுவோம். இதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருந்தாலும் கயிறு ஃப்ரண்ட்டில் வந்து டேப் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த டேப்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த கயிறு வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிட்டு இந்த 3 லீடையும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். கயிறு கட்டுறதுக்குன்னு இந்த மோட்டரில் தனியாக எதையும் தரமாட்டாங்க. நம்ம தான் எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்காக இந்த கயிறு கட்டுறோம். ஏன்னா 400 அடி அப்படின்றப்போ ஒரு 250க்கு மேலே போனாலே ரொம்ப வெயிட் ஆகிடும். இறக்கிறதுக்கும் தூக்குறதுக்கும் ஓஸை வந்து பிடிக்க முடியாது, வழுக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த கயிறு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். போர் மோட்டருக்கு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஜெட் மோட்டரும் 200 அடிக்கு மேலே போகுதுன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும். அதுக்காக கயிறு வந்து அதுக்காக தான் யூஸ் பண்ணுறதே. ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா தூக்குறதுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் கயிறை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. இருந்தால் ஈஸியாக இருக்கும், அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி கயிறு கட்டுறேன்னு பார்த்துருங்க. அடுத்து என்ன பண்ணுறோன்னு அடுத்து சொல்கிறேன். இப்போ வரைக்கும் மோட்ரு கீழே இருந்து நம்ம கயிறு கட்டிட்டு வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி போடுற ஒரு நாட்டுமே திட்ட ஒரு 1/4 டன் வெயிட்டை தாங்கணும்னு வச்சிங்களேன். ஒரு 250 கிலோ வெயிட்னா கூடமே ஒரு 2 நாட் போட்டிங்கன்னா அசால்ட்டாக நிற்கும், அவ்வளோ வெயிட் தாங்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வயரை ஜாயின் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து மோட்டரில் 2.5 வயர் இருந்துச்சு, நம்ம வந்து 4 ஸ்கொயர் வாங்கியிருக்கோம். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம். ROIB தான், மோட்டர்லேயும் ROIB இருக்கும், நம்ம வாங்கின கேபிளும் ROIB. ஸோ அப்படியே டேரெக்டாக ROIB கரெக்டாக நேராக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் வந்து கிராஸாக இருக்க மாதிரி பார்த்துங்க, 1/1 வர மாதிரி பார்த்துக்குங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரே நீட்டாக வச்சு ஜாயின் அடிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு இன்கேஸ் ஹீட் ஆச்சுன்னா ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சு ஜாயின் அடிச்சிங்க. இப்போ நான் ஜாயின்லாம் அடித்து முடிச்சிட்டேன். பிளாக் கலர் டேப் யூஸ் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். டேப் போட்ட அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் டேப் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் டேப்பு. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டேப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் டேப் அடிக்கிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு தண்ணி போகாத அளவுக்கு டேப் அடித்தா போதும். ரொம்ப போட்டு சுற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மல் டேப், அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப் டேப்னு 3 ஜாயிண்ட்டையுமே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாகவே ஒரு நார்மல் டேப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் டேப் அடிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு. இப்போ 3 ஜாயிண்ட்டுக்குமே நான் வாட்டர் ப்ரூஃபிங் டேப் அடித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மொத்த ஒயரையும் சேர்த்து பிடிச்சி நம்ம ஒரு டேப்பும் வாட்டர் ப்ரூஃப் டேப்பும் அடிச்சிருவோம். இன்சுலேஷன் டேப் தான். இன்சுலேஷன் டேப்பும் வாட்டர் ப்ரூஃப் டேப்பும் அடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்சுலேஷன் டேப் அடிச்சிருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் டேப் அடிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் டேப்பும் அடித்து முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இவ்வளோ அடித்தாலே போதும். சில பேர் வந்து நிறைய சுற்றுவாங்க, அவ்வளோ அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வாட்டர் ப்ரூஃபிங் டேப் அடிச்சிட்டனாலே இது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். இதை தாண்டி தண்ணி வந்து உள்ளே போகவே போகாது. ஸோ அதனால் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் டேப் அடித்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போர் இறக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் நாட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி அந்த ரோலை உள்ளே விட்டு இப்படி வாங்குறேன், இது மாதிரி லாக் ஆகணும். இதுதான் ஒரு நாட்டு அண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நாட்டே நம்மளோட இந்த ஓஸோட மொத்த வெயிட்டுமே தாராளமாக தாங்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நடுவில் ஓஸை வந்து நிறுத்தணும் இறக்கும் போதுனா இந்த நாட்டில் வச்சு நிறுத்தினா தான் வந்து நிற்கும். நார்மலாக நிறுத்திங்கன்னா வலிக்கிட்டே போகும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் போட முடியுமோ இறக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் இந்த நாட்டை வந்து போட்டுக்கலாம். அதுக்காக தான் ஓஸை வந்து நம்ம நீக்கி விட்டோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போட்டுக்கிட்டேன். போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து போரை இறக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கயிறு வந்து லாஸ்ட் வரைக்கும், அதாவது இந்த 400 ஃபீட் வெளியே வர வரைக்குமே வயரும் கயிறும் வெளியே வர வரைக்குமே எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ வந்து போர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்க வேண்டியது தான். கண்டிப்பாக 2 பேர் வேணும். அதுக்கப்புறம் ஓஸ் கிட்ட மொத்தம் ஒரு 6 பேர் வேலை செஞ்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, நானும் மச்சனும் இருக்கோம், இறக்குறோம். இப்போது அங்கே ஒரு 4 பேர் வந்து ஓஸை நமக்கு எடுத்து விட்டுன்னு இருக்காங்க, கயிறும் கட்டிகிட்டு இருக்காங்க சேர்ந்த மாதிரி. நான் இறக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு பாதிக்கு மேலே என்னன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இங்கே ஃப்ரண்ட்டில் நிற்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நிற்கணும். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணாலுமே இழுத்துக்கிட்டு போடிடும் மோட்ரு கீழே. ஸோ அதனால் இங்கே நிற்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நிற்குங்க. வயரும் மாட்டக்கூடாது, கயிறும் எங்கேயும் மாட்டக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இறக்கிடுவோம். ஸோ இறக்குற வீடியோ நெக்ஸ்ட் வரும். அப்படியே பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு. ஷார்ட்டாக போட்டிருக்கேன். 2x ஸ்பீடில் ஓடும், 4x ஸ்பீடில் போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 90% ஓஸ் இறக்கி முடிச்சிட்டோம். இறக்குனதுக்கு அப்புறமா இங்கே வந்து நம்ம போர் கிளாம்ப்பு, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் போர் கிளாம்ப்பு போடணுன்னு சொல்லிட்டு. இந்த போர் கிளாம்பை போட்டு நம்ம லாக் பண்ணுவோம். ஏன்னா பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ நினைக்க முடியும், அதனால் இருந்தால் போர் கிளாம்ப்பு. எவ்வளோ வெயிட்னாலும் போர் கிளாம்பை யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து நிற்கலாம். இப்போ பாதி தூரம் இறக்கிட்டோம், கை வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த போர் கிளாம்பை நடுவில் போட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஓஸை வெளியே விட்டலாம். நாங்கள் கண்டினியூவாக இறக்கி முடிச்சிட்டோம். வெளியே வந்து இப்போ ஒரு 30 அடி ஓஸ் வந்து நிற்கிது. ஒரு 350 அடி கீழே போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ நம்ம இதை டைட் பண்ணோம், எல்போவும் பிளான்ச்சும். அதுக்காக நம்ம வந்து நிறுத்தியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1.25 ஓஸ் நம்ம இறக்குனது. அதுக்கு அதை 1 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணி 1க்கு 1.25 எல்போ போட்டு ஒரு 6 இன்ச் 1 இன்ச் நிப்பிள் பீஸ் போட்டு பிளான்ச் போட்டிருக்கேன். 1 இன்ச் எம்டியாக போட்டிருக்கேன். இதை வந்து கீழே இங்கே தெரியுது பார்த்தீங்களா இந்த பைப்பு, இதுதான் மோட்டர் லைனு. இது டேங்க் வரைக்குமே போயிடுச்சு ஆல்ரெடி. இதில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்படியே அடுத்தடுத்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பெருசாக நீட்டு அந்த 6 இன்ச் போர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பை வந்து நம்ம 1 இன்ச் பைப் அளவு வச்சு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி கீழே வரைக்கும் இறக்கிட்டோம். இறக்கி முடித்தோடனே இந்த 6 இன்ச் போருக்கு நம்மளோட எண்டு கப் இருக்குது பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டு கப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். இது மாதிரி அப்படியே போர் கிளாம்பும் போட்டு முடிச்சுட்டு வயரையும் கயிறையும் இந்த ஓட்டை வழியாக வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த 1 இன்ச் பைப்பில் அந்த எம்டிஏவை ஜாயின் பண்ணிட்டோம். சாம்பர்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ எடுக்க எப்படியும் ஒரு 6-7 நாளுக்கு மேலே இருக்கும். நம்ம போர் இறக்கிட்டோம், அதுக்கப்புறம் சாம்பர் கட்டுற வரைக்கும் ஒயரிங்லாம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்ஓபி ஒயரு நம்ம எக்ஸ்ட்ரா இங்கேருந்து பேனல் போர்டுக்கு வலிச்சிருக்கோம். அந்த ஒயரை அந்த மோட்டர் ஒயர் கூட ஜாயின் பண்ணியாச்சு.
இங்கே வந்து இந்த சைட்டில் 4 போர் மோட்ரு, இன்னும் ஒரு பேனல் வரல, அதனால் 3 மட்டும் அடிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் மீட்ரு, வோல்ட் மீட்ரு, ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன், பம்ப் ஆன் லைட் எரியறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வயரிங் டயக்ராமும் இருக்குது, ஃபேஸு, நியூட்ரல் அண்ட் ஆர்ஒய்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இதில் காட்டியிருக்க மாதிரியே வயரை கொடுத்துட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் இப்போ மோட்ரு ஒர்க் பண்ணும். இன்னும் பவர் வந்து நாங்கள் ஆன் பண்ணல, ஸோ அதனால் இன்றைக்கி மோட்ரு நான் உங்களுக்கு ரென் பண்ணி காட்ட முடியாத நிலைமை. ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன். இவ்வளோ போட்டிங்கனாலே ஒரு பிரச்சனையும் கிடையாது, மோட்ரு நல்லாவே ஒர்க் பண்ணும். உள்ளே இருக்க இந்த பேனல் போர்ட் வயரிங்லாம் சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா இருக்கிற வேலையை செய்ய முடியல, அதனால் அதை விட்டுருவோம். நம்ம வந்து இன்புட் அவுட்புட் கொடுத்தா போதும், அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபேஸிங் நியூட்ரல் கொடுத்துருக்கேன், ஆர்ஐபி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எர்த்தும் சைடில் வச்சுருக்கேன், பேனல் போர்டில் ஒரு எர்த்தும் கொடுத்துக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதாங்க கைஸ், நம்ம வீடியோட கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுறங்க, நம்ம சேனலுக்கு அப்படியே ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் அஜய், நீங்கள் பார்த்துட்டு பிளாக் ஸ்குவாட் இன் தமிழ். பாய்.